கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் கொடுத்த வேத வசனம் யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஜோசுவாவை பார்த்து ஏன் இப்படி சொல்லுகிறார்? ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். மோசே, ஆரோன் அவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள், தேவனுடைய சமூகத்தில் இருந்து பழக்கப்பட்டவர்கள், தேவனுடைய கிருபை வரங்களை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். அத்தனை அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். என கருமையான தேவனுடைய பிள்ளையே, இவர்களுடைய முறுமுறுப்புகள், இவர்களுடைய அங்கலாய்ப்புகள், இவர்களுடைய காரணமில்லாத சொல்லுகள், தேவன் மேலே குறை சொல்லுதல், ஊழியக்காரர் மேல் குறை சொல்லுதல், எல்லாவற்றையும் ஜோசுவா பார்த்து கொண்டு இருந்த தேவ மனிதர். அவருக்குள் ஒரு பயம் இருக்கிறது. இந்த பெரிய பொல்லாத ஜனங்களை நான் எப்படி நடத்த முடியும்? இவ்வளவு திரள் கூட்ட ஜனத்தை, அது கடூரமான ஜனங்க, அவ்வளவு ஒரு வல்லமை பெற்ற தேவனுடைய ஊழியக்காரரையே என்னென்னமோ பேசினார்கள். அவருடைய வார்த்தைக்கே கீழ்ப்படியவில்லை. நான் ஏமாத்திரம் ஏன் வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிவார்கள் என்று இவருக்குள்ள ஒரு பயம். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்க கூட என்ன நினைச்சிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க? ஜோசுவா காது கேட்க இவர்கள் சொல்லியிருப்பார்கள். ஏன்னா ஜோசுவா அவர்களை விட வயதில் மிகவும் இளமையானவர். எத்தனையோ வயதானவர்கள் இருக்கிறார்கள். மோசேயின் காலத்தில் உள்ள சீனியர் இருக்கிறாங்க. ஆனா அந்த யோசுவா அவர் ஜூனியர் தான், வயதில் மிகவும் குறைந்தவர் தான். அவள் என்ன பேசியிருப்பார்கள்? இவன் என்ன நம்மளும் ஆளுகை செய்ய முடியுமா? என கருமையான தேவனுடைய பிள்ளை, அது மாத்திரமல்ல, மோசே மலையில மேல இருந்து ஜெபிக்க போகும்போது இவெல்லாம் ஒரு மலைக்கு கீழே உட்கார்ந்து தூங்கி இருந்தவன். யாரும் ஜனங்கள் மலை கிட்ட வரக்கூடாது, யாரும் மலை தொற்றக்கூடாது என்று காவல் பார்த்து கொண்டிருந்த நாய். இந்த நாய் என்னென்னமோ பேசியிருப்பாங்க வாயில் வந்தபடி. நம்ம தேவனுடைய மனுஷனை சொல்வதற்கு தகுதி அல்ல, ஆனாலும் அப்படி சொல்லியிருப்பார்கள் தேவனுடைய மனுஷனை என்று நான் சொல்லுகிறேன். என்னென்னமோ வாயில் வந்து வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஜோசுவாவுடைய காது கேட்க. ஏனென்றால் மோசேயினுடைய காது கேட்கவே என்னென்னமோ பேசினார்கள் இல்லையா? அதே போல அதற்கு மேலாக பேசியிருப்பார்கள். இப்போ இவர் வயதில் வேற மிகவும் இளமை, அவர்கள் முதிர்ந்தவர்கள். என்ன செய்வது இவருக்கு ஒன்றுமே புரியல. அதனால யோசுவா 1வது அதிகாரத்துல 5வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம்
நான் மோசேயோடு கூட இருந்தது போல் உன்னோடு இருப்பேன். நீ பயப்படாத, நீ கலங்காத. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் பயந்து கொண்டு இருக்கும்போது, வேதனையோடு இருக்கும்போது, என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கும் போது தேவனுடைய வார்த்தை, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நீங்களும் வேலை செய்கிற இடங்களில் ஆவது, இல்லை அல்லது ஊழியர் செய்கிற இடத்தில் ஆவது புறக்கணிக்கப்பட்ட நிலவரத்தில் காணப்படுறீங்களா? உங்களுடைய ஆபீஸ்லயாவது புறக்கணிக்கப்பட்ட நிலவரத்தில் காணப்படுறீங்களா? சொந்தங்கள் பந்தங்கள் மத்தியில, உங்களுடைய குடும்பத்துல என் தம்பி அதிகமா நேசிக்கிறாங்க, என் அப்பா அம்மா என்ன நேசிக்கிறது இல்லை. சிலர் சொல்லுவாங்க அண்ணனை அதிகமா நேசிக்கிறாங்க, என்ன புறக்கணிச்சு தள்ளுறாங்க. புத்தி இல்லாதவன் பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான், என்னென்னமோ பேசுறாங்க. அதே போல் பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் இதே மாதிரி சொல்லுவாங்க, என்ன நேசிக்கிறது இல்லை, அக்காவை தான் நேசிக்கிறாங்க, தங்கச்சி தான் நேசிக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, யார் உங்களை அற்பமாக எண்ணினாலும் பரவாயில்லைங்க, ஆனால் தேவன் உங்களை அற்பமாக எண்ணுகிற தேவன் அல்ல. நீங்க ஒருவேளை அற்பமாக எண்ணப்பட்ட வழியில் நடக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை அப்படி நடத்துகிறார்களா? ஒருவேளை உங்களுடைய ஆபீஸில் அப்படி நடத்துகிறாங்களா? கவலைப்படாதீங்க, உங்களை தான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த போகிறாருங்க. அவர் மேன்மைப்படுத்த போகிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். யோசுவா பார்த்து சொல்ல, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எவர்கள் கண்களுக்கு முன்பாக? பொல்லாத கடினமான இருதயமுள்ள ஜோசுவா பார்த்து அற்பமா எண்ணுகிற, ஏளனமா பேசுகிற அந்த ஜனங்கள் முன்பாக நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உங்களையும் தேவன் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ அற்பமா எண்ணப்படுகிறாயா? வேலை செய்யற இடங்களும் உன்னை யாரும் மதிக்கிறது இல்லையா? ஒரு மனுஷனாக எண்ணுகிறது இல்லையா? ஊழியர் செய்கிற இடத்துல ஒரு மனுஷனாக எண்ணுகிறது இல்லையா? கவலை வேண்டாங்க, அவர் சொன்னது செய்கிறவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, யோசுவாவுடைய வாழ்க்கையில 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நீ வாசிக்கும் போது, அவர் சொன்னபடி ஜோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அதற்கு பிறகு ஜனங்கள் எல்லாரும் ஜோசுவாவினுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அதற்கு முன்னதாக கீழ்ப்படியல்ல. ஆனா ஒரே ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்? யோர்தானை 2ஆக பிளக்க வைத்தார். யோர்தானை எப்படி 2ஆக பிளக்க வைக்கல, சமுத்திரம் தான் 2ஆக பிளந்தது இல்லையா? சிவந்த சமுத்திரம். இது ஒரு மதில் போல் அப்படியே நிக்குது. ஆசாரியர்கள் கால் வைத்ததும் ஒரு மதில் போல் அப்படியே நிக்குது. யாருடைய சமயத்துல? ஜோசுவாவுடைய சமயத்துல. யாருடைய வேலை? ஜோசுவாவுடைய வேலை. ஜோசுவா செய்கிறார், ஜோசுவா கட்டளை இடுகிறார், கால் வையுங்கள். அது அப்படியே நிற்கும், நீங்கள் நடந்து செல்ல முடியும். அதுவும் அந்த நேரங்கள்ல யோர்தான் பிரவாகித்து வருகிற ஒரு நேரமா, அவ்வளவு தண்ணி பாய்கிற அந்த நாட்கள்ல யாரும் காலால் நடந்து போக முடியாத சூழ்நிலையில, அப்ப ஜோசுவா சொல்லுகிற, நீங்க கால் வையுங்கள், இப்பொழுது நாம் எல்லாரும் அந்த பக்கம் போக போறோம். சில ஜனங்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? சிவந்த சமுத்திரத்துல ஓரமா நின்னுகிட்டு இஸ்ரேல் ஜனங்க என்ன சொன்னாங்க? ரொம்ப முறுமுறுத்தாங்க, எவ்வளவு முறுமுறுத்தாங்க இல்லையா? அதெல்லாம் ஜோசுவா பார்த்து கொண்டு இருந்த.
அந்த ஜனங்கள் இங்க வந்து என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல தம்முடைய ஊழியக்காரனை தேவன் கனமணினார். அவர் சொன்ன வார்த்தையின்படி நடந்தது. யோர்தான் ஒரு குவியலாக குமிந்து இருந்தது, பிரவாகித்து வருது, அப்படி குமிந்து இருக்குது. குமிந்து 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 மேலோடு போயிட்டே இருக்குது. நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். தண்ணி வந்துட்டு இருக்கு, இப்ப இந்த பக்கம் போக முடியல. ஏன் ஜனங்க நடக்கணும். அப்போ அப்படி குமிந்து அப்படியே வர 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 தண்ணி வர வர அப்படியே குமிஞ்சு குமிஞ்சு அப்படியே ஒரு கோபுரமா இருக்குது. கருமையான தேவனுடைய பிள்ளை, ஜோசுவா மூலமா நடந்த அற்புதத்தை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அதற்கு பிறகு அவர் என்ன சொன்னாலும் சரி அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அவர்தான் தேவனுடைய ஊழியக்காரர் என்று கனம் பண்ண ஆரம்பித்தார்கள். என கருமையான தேவனுடைய பிள்ளை, நடந்த சம்பவத்தை நான் உங்கள் முன்பாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை, லஞ்சம் வாங்காத தேவனுடைய பிள்ளை, என கருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் ஆபீஸில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மேனேஜர் ஒரு வேலை சொல்லுகிறார். முக்கியமான ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. மேனேஜர் அவர் திட்டார். ஏன்னா அதுக்கு முன்னாடியே சில காரணங்கள் மூலமா மேனேஜர் மன வருத்தத்தோடு இருந்திருக்கிறார். அது இவருக்கு தெரியாது. அப்போ ஏன் சார் என்ன திட்டுறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், நாளைக்கு நீ வேலைக்கு வரேன்டா, எம்டிகிட்ட சொல்லி கொடுத்துரு, வேலைக்கு வந்துடாது, போயிரு அப்படின்ட்டாங்க. சார் நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என்ன வேலைக்கு வரேன்டாங்கிறீங்க, நான் நாளைக்கு வரணும் சார், வேலைங்க பெண்டிங் இருக்கு. சரிவா பார்ப்போம். இப்போ அடுத்த நாள் வரும்போது இவர் சில பணத்தை திருடினதாக பொய்யா எம்டி கிட்ட மேனேஜர் கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லாத பொல்லாத சொல்லி சரியா வேலைக்கு வர்றதில்லை, டைம் பேர் வருதில்லை, சீக்கிரமா ஓடுறது, அடிக்கடி லீவ் போடுறது, இந்த மாதிரி இருக்கிறார் சார். இந்த எம்டி கிட்ட அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இப்போ எம்டி ஓகே, அவர் வேலையை விட்டு எடுத்திருப்பா அப்படின்ட்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த தேவனுடைய மனுஷன் நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஆலயத்துக்கு தவறாம போகிற மனுஷன். ஒரு நாள் வந்தது, அந்த எம்டிக்கு தேவன் அந்த நாள் முழுவதும் தூக்கமே வரவிடலை. நேபுகாத்நேச்சார் மாதிரி தானியேலை சிங்கக்கவில் போட்ட பிறகு அவர் தூக்கமே வரல இல்லையா? அதே போல இந்த எம்டிக்கு தூக்கம் வரல. ராத்திரி முழுவதும் அப்படியே முழிச்சிட்டு என்ன செய்யறது ஒன்றும் புரியல. அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஒன்னொன்னா ராத்திரி உட்கார்ந்து எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிற, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற, ஒன்னொன்னா சோதனை பண்ணிட்டு இருக்கிற, ஒவ்வொரு நாள் நடந்தது என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது மேனேஜர் கொஞ்சம் பணத்தை எடுத்து பாக்கெட்ல தெரியாம அங்கும் இங்கும் பார்த்துட்டு வைக்கிறத நோட் பண்ணிட்டேன். அது மாத்திரம், அதுக்கு பிறகு யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ
அவருடைய டீட்டெயில்ஸை பார்க்கிறேன். எப்போ எப்போ டியூட்டிக்கு வந்திருக்கிறார், எப்போ வீட்டுக்கு செல்லுகிறார், எப்போ லீவ் போட்டிருக்கிறார், எல்லாம் அவருடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறேன். சிசிடிவி கேமராலையும் பார்க்குறேன். இதெல்லாம் கரெக்டாக டைமில் வருகிற மனுஷன் வந்திருக்கிறார், டைமில் போயிருக்கிறார். அதிகமாக லீவ் போடாத மனுஷன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவ் போடுவார். இதெல்லாம் பார்த்துருக்கிறார். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு எப்படி ரகசியமா அந்த வேலையை விட்டு எடுத்த அந்த நபருக்கு கால் பண்ணி, நீ நாளைக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னு வேலைக்கு வர வச்சிருக்கிறேன். இப்போ வேலைக்கு வர ஒரு வாரம் கழிச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆன பிற்பாடு இந்த சம்பவம் நடக்குது. இப்போ எம்டி போன் போட்டு, நீ வேலைக்கு வரணும் தம்பி அப்படின்னு இருக்காங்க. இப்போ சரிங்க சார், வாரேன் சார். இப்போ வந்திருக்கிறார், கம்பெனிக்கு வந்திருக்கிறார். இப்போ மேனேஜர் பார்த்துருக்கிறார். மேனேஜர் அவரை திட்டிட்டு இருக்கிறார். உன்னை யார் இங்கே வர சொன்னது? உன்னதான் வேலையை விட்டு எடுத்தாச்சு, நீ ஏன், உனக்கு இங்கே என்ன வேலை? இல்லை சார், எம்டி தான் வர சொன்னாங்க. அப்படியா, சரி சரி. பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி எம்டி வரார். மேனேஜர் பார்த்து அவருக்கு ஒரு லெட்டர் கொடுக்கிறார். நீ வேலை செஞ்சது போதும், நீ உன் வீட்டுக்கு போகலாம். இன்று முதல் இந்த நபர் மேனேஜராக பொறுப்பேற்பார். அல்லேலூயா. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளை, எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டீங்களோ, புறக்கணிக்கப்பட்டீங்களோ, அவமானமாக தூஷிக்கப்பட்டீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்க. ஒரு சாதாரண ஒரு ஆபீஸ் ஒர்க்கராக இருந்த ஒரு நபரை மேனேஜரா மாத்திருக்கிறாருங்க. ஒரு சோதனை வருதா, பிரச்சனை வருதா, உங்களுக்கு ஒரு உயர்வு வருதுன்னு நினைச்சிடுங்க. பெரிய ஒரு உயர்வு உண்டு, எவ்வளவுன்னு சந்தேகம் இல்லை. பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, அவங்க நிந்திக்கிறாங்களா, அவமானம் பண்றாங்களா, அவமதிக்கிறாங்களா, புறக்கணிக்கிறாங்களா, உங்களுக்கு ஒரு உயர்வு வருகிறது. ஒரு உயர்வு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. பயப்படாதீங்க. வேண்டான்னு புறக்கணிச்சிட்டாங்களா, அவங்களே கூடுவாங்க, ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கூடுவாங்க. வெயிட் பண்ணி பாருங்க. எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளை, தாவீத பெற்றோர்கள் புறக்கணித்து தள்ளினாங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது, சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி வீட்டுக்கு வரும்போது புறக்கணிச்சு தள்ளினாங்க. தாவீது அங்க இல்லை, மற்ற சகோதரர்களா இருக்கிறாங்க, ஆனா தாவீது கிடையாது. அந்த இடத்துல தாவீதை வர வச்சு அவர் அபிஷேகம் பண்ணார் பாருங்க. அதே போல கர்த்தர் நம்மையும் மாற்றுவார். எவ்வளவு சந்தேகம் இல்லைங்க. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 30வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது கூட நீங்க புரிந்து கொள்ள முடியும். தாவீதை தேவன் கனம் பண்ணினார். தாவீதை தேவன் கனம் பண்ணினார். நம்மையும் பண்ணுவார். இந்த மாதத்துல தேவன் நிச்சயமாக உங்களையும் என்னையும் நிச்சயமாக பண்ணுவார். எந்த இடத்துல நீங்க அற்பமாக எண்ணப்பட்டீர்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை ஏற்றுவார். மனிதர்கள் அல்ல. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளை, ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய இயேசு ஜீவிக்கிறவருங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் அவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார்.
நாம் அவமானப்பட்ட நிலவரத்துல, புறக்கணிக்கப்பட்ட நிலவரத்துல இருப்பது ஆண்டவருக்கு எவ்வளவு வேணும் பிடிக்காதுங்க, எவ்வளவு வேணும் பிடிக்காது. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைய, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க. இந்த மாதம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நிச்சயமாகவே நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். அற்பமா எண்ணப்பட்ட அந்த மனிதர்கள் மத்தியில் தேவன் நம்மை உயர்த்த போகிறாருங்க. நிச்சயமா நடக்கும். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரையா. கடந்த 2 மாதம் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மார்ச் மாதம் கூட சோத்திரம் எங்களை பிரவேசிக்க வைத்திருக்கீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மார்ச் மாதம் முழுவதும் ஜெயமாக, அற்புதமாக, ஆச்சரியமாக வழி நடத்தும். இந்த பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். போகும்போது வரும்போது வேலை செய்கிற இடங்கள்ல ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதி, பாதுகாத்தல், ஊழியர்களை பாதுகாத்தல், பிரயாணப்பட்டு போகிற ஒவ்வொரு ஊழியர்களும் பாதுகாத்தல், விசுவாசிகளை பாதுகாத்தல், வேலை செய்கிற இடங்களை பாதுகாத்தல், பலவீனமா வியாதியா இருக்கிற ஒவ்வொரு பலப்படுத்தி சுகப்படுத்தும். பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், பிசாசின் கட்டுகள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறார். இந்த நாம மயம்படுத்த பெரிய காரியம் செய்யும். இந்த வார்த்தையின்படியே நிந்திக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, அவமானம் பண்ணப்பட்ட எந்த இடத்துல உடைய பிள்ளைகள் இப்படி காணப்பட்டார்களோ அதே இடத்துல உடைய பிள்ளைகள் நீர் உயர்த்த போறீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாம மயம்படட்டு காத்துக்கும் பிரச்சனை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.